ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஜாவா சீரீஸில் டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு, ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஜாவாவில் எந்த ஒரு வேல்யூ வந்து வேல்யூ ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் அதில் உள்ள வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஜாவா வந்து ஸ்ட்ராங்லி டைப் லாங்குவேஜ். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் வந்து நீங்கள் என்ன டேட்டா டைப் மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. ஆனால் ஜாவாவில் வந்து ஸ்ட்ராங் டைப் லாங்குவேஜ் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும், அதோட டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு வாங்க இப்போ நம்ம டேட்டா டைப்னா என்ன, வேரியபிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இப்போது ஜாவா பொறுத்த மட்டும் டேட்டா டைப் வந்து ரெண்டு விதமாக பிடிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பு, இன்னொன்று வந்து நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பு. இப்போது இந்த ஒரு இமேஜை தெரிஞ்சு பாருங்கள். பிரிமிட்டிவ் டேட்டா டைப் இதில் கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கிறேன். பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் என்னென்ன இருக்குன்னா இன்டிஜரு, ஃப்ளோட்டு, கேரக்டர், பூலியன் இருக்குது. அதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் புதுசுனா ஒன்றுமே இல்லை. இன்டிஜர்னால் நீங்கள் நம்பரை ஃபுல்லாக இந்த ஒரு டைப்பில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்னு ஒன்றும் இல்லை, நம்பர்லேயே பாயிண்ட் வச்ச வேல்யூ வரும்ல, 5.5 இந்த மாதிரி 10.0. இப்போ நீங்கள் பேங்கிங் செக்டர்லாம் போனீங்கன்னா நார்மலாக பாயிண்ட் உள்ள வேல்யூலாம் அங்கே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போது அமௌண்ட்டெல்லாம் அவ்வளோ இதெல்லாம் விட மாட்டாங்க. அதனால் அதெல்லாம் அந்த மாதிரி இதை ஸ்டோர் பண்ண போது நம்ம வந்து ஃப்ளோட் மாதிரி பாயிண்ட்டு ஸ்டோர் பண்ணணும். நார்மலாக இன்டிஜரில் வந்து என்னென்ன ஸ்டோர் பண்ணால் ஏஜ், நார்மலான ஒரு கவுண்ட்டு ஸ்டோர் பண்ணி இதெல்லாம் இந்த இன்டிஜர் டைப்பில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கேரக்டருங்கிறது இப்போ ஒரு நேம் இருக்குன்னா நேமில் வந்து ஒரே ஒரு கேரக்டர். இப்போ ராஜான்னு ஒரு நேம் இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆறுன்னு இருக்குல்ல, அது ஒரு கேரக்டர். ஓகே, ஏங்கிற ஒரு கேரக்டர். இந்த மாதிரியான சிங்கிள் கேரக்டர்லாம் ஸ்டோர் பண்ணுறது தான் கேரக்டர் இந்த டைப்பில் போகும். இது மாதிரி பூலியனுங்கிறது, பூலியன் வந்து ரெண்டே தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒன்று வந்து ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். இந்த ஒரு இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இப்போ பிரிமிட்டிவ் டைப்பில் தெளிவாக என்னென்னு இதை மட்டும் பார்க்கலாம். ரெண்டாவது நம்ம நான் பிரிமிட்டிவ் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? பிரிமிட்டிவ் டைப்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு வந்து மெமரி வந்து கரெக்டாக ஃபிக்ஸ்டாக அலோகேட் பண்ணிடுவாங்க. இதுக்குன்னு ஒரு மெமரி இருக்கும். ஓகேவா? அதாவது என்ன சொல்லலாம்னா, இப்போ இன்டிஜர் இருக்குன்னா ஒரு மெமரி இருக்கும். இப்போ இந்த எல்லாம் இருக்குது பாருங்கள், பைட்டுங்கிறது ஒரு பைட்டு. ஓகே, அவ்வளோதான் மீனிங். இதுக்கு ஒரு பைட்டுங்கிறது 8 பிட் இருக்கும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் எதுக்காண்டி தனித்தனியாக இருக்குன்னா, ஒரு பைட்டு, லாங்கு, ஷார்ட்டு, இன்ட்டு இப்படி ஏன் கொடுத்துருக்கோம்னா, இப்போது நீங்கள் வந்து ரொம்ப சின்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பைட்டில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ அதை விட நான் பெரிய வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஷார்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது நம்பர் வேல்யூஸில். இப்போது அந்த ஒரு இது தெளிவாக பாருங்கள். இப்போ நீங்கள் பைட்டில் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ ஒரு பைட் இருக்குன்னா பைட்டில் -128லேருந்து மேக்ஸிமம் 100 + 127 வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நீங்கள் இந்த பைட்டுன்னு டேட்டா மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 500 மென்ஷன் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து எரர் சொல்லும். இதுதான் இந்த இடத்துல நம்ம எதுக்காண்டி இந்த இடத்துல போகிறவங்க முக்கியம். இப்போ நீங்கள் நார்மலான வெறுமனா 1ங்கிறத ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பைட் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஜாவா வந்து மெமரி அலோகேட் பண்ணியிருக்கும். அதனால தான் இதில் வந்து இது கன்சிடர் பண்ணி பண்ணிட்டுருக்கோம். ஓகேவா? ஷார்ட்டில் அதே மாதிரி -32,000லேருந்து +32 இந்த சம்திங் இதெல்லாம் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. ஆனால் ஜஸ்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணால் நமக்கு வந்து எஃபிஷியண்டாக மெமரி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இந்த பைட்டோட ஷார்ட்டில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரு பைட்டு கூடயா 2 பைட்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்ட்டில் வந்து 4 பைட்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 20 lakhs சம்திங் அந்த மாதிரி போகும் இந்த ரேஞ்செலாம். ஓகே, நீங்கள் அதெல்லாம் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்டை விட லாங்கில் இன்னுமே கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி, ஏன்னா 8 பைட்டுங்கும் போது ரொம்ப பெரிய நம்பர். இதெல்லாம் வேணுமானு யூஸ் பண்ணி, ஏன்னா நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ஓகே, யூஸ் பண்ணும்போது சின்ன ப்ராஜெக்ட் இவ்வளோ பெருசு யூஸ் பண்ணிங்கன்னா மெமரி அதிகமாக எடுத்துக்கணும். ஓகே, அதனால் எப்போவுமே கரெக்டாக இன்ட்டே மேக்ஸிமம் எப்பவுமே போதுமாக இருக்கும் காலேஜ் லெவல் ப்ராஜெக்ட் பண்ணும்போது. ஓகேவா? ஃப்ளோட்டுங்கிறது அது மாதிரி, ஃப்ளோட் தான் பேசிக் பாயிண்ட் லெவலில். நீங்கள் மேக்ஸிமம் ஃப்ளோட் யூஸ் பண்ணுங்கள். அதோட பெரிய நம்பர் ஒன்றா டபுள் யூஸ் பண்ணிக்கலாம். கேரக்டரும் அதே மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல பூலியன் பாருங்களேன், பூலியனுக்கு ஒரு பிட் தான். ஏன்னா அதில் 2 வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம். ஒன்று ஃபால்ஸாக இருக்கும், ஒன்று ட்ரூவாக இருக்க போகுது. இப்போ இந்த இடத்துல டிஃபால்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்கா. இது என்னதுன்னா, இப்போ நீங்கள் இந்த இடத்துல பைட்டுன்னு டிக்ளேர் பண்ண போது நீங்கள் எந்த வேல்யூயும் கொடுக்காட்டா அது டிஃபால்ட் வேல்யூ 0 ஸ்டோர் பண்ணிக்கணும். நீங்கள் ஜஸ்ட் அந்த பைட்டை பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 கிடைக்கும் அவுட்புட். அதே மாதிரி தான் இந்த இடத்துல அதே மாதிரி தான். லாங்கை பிரிண்ட் பண்ணும்போது 0 எல்லுங்கிறது லாங்குன்னு மீன் பண்ணுறோம், டைம் வேறு எதுவும் இல்லை. இது ஃப்ளோட்டோ அந்த மாதிரி F1 மீன் பண்ணும், டிங்கிறது டபுள் மீன் பண்ணும். இது வந்து இந்த யூனிகோடு கேரக்டர் வேல்யூம்பாங்க கேரக்டருக்கு. ஓகேவா? அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. ஃபால்ஸுங்கிறது பூலியனோட டிஃபால்ட் சைஸு. இந்த இடத்துல எவ்வளோ தான். இப்போ இதான் பிரிமிட்டிவ் டைப்பில் உள்ளது. நம்ம இதுக்கு வந்து கோடிங்கும் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அடுத்து நான் பிரிமிட்டிவ்னு ஒன்று பார்த்தோம்ல. நான் பிரிமிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இதில் வந்து நிறைய இருக்குது. ஆக்சுவலாக கிளாஸு, இன்டர்ஃபேஸ், அரேஸ், ஸ்ட்ரிங்குன்னு இருக்குது. இதில் இந்த இன்டர்ஃபேஸு, அரேஸ்லாம் போக அப்படியே வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரிங்குனா மட்டும் என்ன சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா அதான் புரியும் உங்களுக்கு. இந்த கேரக்டரில் ஒன்று இப்போ மீன் பார்த்தோமா, ராஜாங்கிறதுல ஆறுங்கிற கேரக்டர்னு பார்த்தோமா, அது மாதிரி ராஜாங்கிற ஃபுல் வேர்டுங்கிறதா ஸ்ட்ரிங்கில் சொல்லுவோம். அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் தான் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன நேம் எல்லாமே மேக்ஸிமம் ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ணும். ஒரு பெரிய வேல்யூ நேம் ஸ்டோர் பண்ணுறப்போ எல்லாமே ஸ்ட்ரிங்கில் வந்து இன்டிஜர் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ளோட் பண்ணி ஸ்டோர் பண்ணி எல்லாமே சொல்லுவோம். ஆனால் அதெல்லாம் ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஜாவாவில் இப்போ இன்டிஜரை வந்து
1 + 1 போட்டு கூட்டினா அவுட்புட் வந்து 2ன்னு வரும். ஆனால் ஸ்ட்ரிங்கில் அப்படி வராது. 1 + 1 போட்டால் 11 வரும். ஜஸ்ட் அது நம்பரை பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான். கன்காட் பண்ணிகிட்டே இருக்கும். இதான் டிஃப்ரெண்ட். ஆனால் ஸ்ட்ரிங்கில் எது சொன்னாலும் எரர் அடிக்கும். ஆனால் இண்டிஜுவலில் கொண்டு போய் நீங்கள் ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது எரர் அடிக்கும். ஸ்ட்ரிங்கில் வந்து எதனா ஸ்டோர் பண்ணால் எரர் அடிக்காது. ஏன்னா அது டபுள் கோட்ஸில் போட்டிருப்போம். டபுள் கோட்ஸில் போட்டால் அது வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? நம்ம இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தெளிவாக புரியும். ஓகேவா? அடுத்து வந்து வேரியபிள் என்ன பார்ப்போம். ஏன்னா இது இப்போ இவ்வளோதும் பார்த்துமே நம்ம வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி தான் டேட்டா டைப் என்ன பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ பார்த்த டேட்டா டைப்பு இதில் இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஓகே, இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் தெளிவாக இருக்கும். சொல்லியிருந்தால 32 ஷார்ட்டுக்கு வந்து 32,000லேருந்து +32 வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் சம்திங் இதெல்லாம் பெருசாக இருக்கும். ஓகேவா? அடுத்து வேரியபிள் என்ன பார்ப்போம். வேரியபிள் ஒன்றுமே இல்லைங்க. வேரியபிள் வந்து சிம்பிளான அது ஒரு நேம் தான். ஓகேவா? அதாவது அது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. கண்டெய்னர்னால் இப்போது நமக்கு தேவையான இதை வந்து ஸ்டோர் பண்ணுறோமா அந்த ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். அந்த இடத்தோட நேம் தெரிஞ்சால் அந்த இடத்துக்கு போய் எடுக்க முடியும். அப்படிங்கும்போது இப்போ நமக்கு ஒரு வேலையை ஸ்டோர் பண்ணுறோன்னா இந்த நேம் மென்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த நேமை இப்போ கால் பண்ணால் அந்த வேல்யூ போய் அந்த இடத்துலேருந்து எடுத்து வந்து கொடுத்துரும். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், இப்போ எனக்கு வந்து இந்த இடத்த பாருங்கள், இன்ட்டு ஏஜ் = 20 இருக்கா. இதில் இன்ட்டுங்கிறது தான் டேட்டா டைப்பு. கரெக்டாக ஆரோ போட்டிருக்காங்க. இன்ட்டு இந்த ஏஜுங்கிறது வேரியபிள் நேமு, 20ங்கிறது அதுக்கான வேல்யூ. ஓகேவா? இப்போது இந்த இன்ட்டை ஸ்டோர் பண்ணிக்கிறனால இந்த இடத்துல நீங்கள் இன்ட் டைப் மென்ஷன் பண்ண உடனே கம்ப்யூட்டர் வந்து இன்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான மெமரியை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிடணும். ஓகே, அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூ 4 பைட்ஸை வந்து அதுக்குன்னு ஒதுக்கிடும். ஓகே, 4 பைட்ஸை இந்த ஒரு ஏஜ் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு ஒதுக்கிடும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த இடம் வந்து அலோகேட் ஆயிரும். இந்த மாதிரி தான் ஜாவாவில் வந்து ப்ரோக்ராம் வந்து மெமரி அலோகேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதான் வேரியபிள் டிக்ளரேஷன். நம்ம ப்ரோக்ராமில் பார்க்கலாம் இனிமேல். ஒன்றா பிரிண்ட் பண்ணி பைட்டில் ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ட்டில் ஸ்டோர் பண்ணுறதா இருக்கும். தெரியல பாருங்கள், நார்மலாக பைட் வச்சு கவுண்ட் 115 ஸ்டோர் பண்ணிக்கலாம். 130 போனால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த மாதிரியான சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன பார்க்கலாம். ஓகே, இப்போது நான் வந்து இது வந்து இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எடுத்தோன்னே ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்லா வேரியபிளையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் வந்து பைட் எடுத்துக்கலாம். பைட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு வேரியபிள் நேம் வந்து வேல்யூன்னு வச்சுக்கிடுவோமே, வேல்யூன்னு வச்சுக்கிடுவோம். இது வந்து டேட்டா டைப்பு, இது வந்து வேல்யூ. ஓகே, இது வந்து ஜஸ்ட் வேரியபிள் நேம். ஓகேவா? அப்புறம் ஈக்குவல் டு பண்ணணும். ரைட் சைடில் வர்றது வந்து வேல்யூ. இப்போ எனக்கு வந்து 20 அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். வச்சுட்டு எப்போவுமே ஒரு இது ஸ்டோர் பண்ண முடியும். நமக்கு வந்து செமிகோலன் வச்சிடணும். அப்படின்னா அது வந்து எரர் அடிக்காது. இப்போ வச்சுட்டோம். இப்போ வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அது வந்து SOUT போட்ட ஷார்ட்கட்டு இன்டெலிஜென்ட்டில் நீங்கள் நார்மலாக பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா system.out.println டைப் பண்ணணும். வேறு இல்லை. பிரிண்ட் எல்ன்னு போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் லைனு, அப்புறமா பிரிண்ட்னு போட்டிங்கன்னா சேம் லைன் இருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன பண்ணலான்னு. வேல்யூ. ஓகேவா? இப்போ என்ன ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு ஓகே வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு அதை வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ண இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். இந்த இடத்துல கீழே பில்டு கம்பேர் ஆன உடனே இந்த இடத்துல டெர்மினலில் ஒரு அவுட்புட் ஒரு ஷோ பண்ணும். வெயிட் பண்ணுங்க. 20 அப்படின்னு ஷோ ஆயிருக்கு. ஏன்னா இங்கே தான் வந்து 20ன்னு வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல நான் 40 போட்டேன்னா எனக்கு இந்த இடத்துல 40ன்னு வரப்போகுது. ஓகேவா? 40 வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நார்மலாக நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. பைட்டில் வந்து நமக்கு வந்து -128லேருந்து +127 வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். அது வரைக்கும். இப்போ இந்த இடத்துல நான் இவ்வாறு 140ன்னு வச்சு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 முன்னாடி போட்டோன்னே அந்த ரெட் கலர் சிம்பிள். அப்போ என்ன அர்த்தம்னா எரர்னு அர்த்தம். இதுக்கு மேலே கை வச்சிங்கன்னா என்ன அதே காட்டும். காஸ்ட் எக்ஸ்பிரஷன் டு பைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் அதோட வேல்யூ தாண்டி ஸ்டோர் பண்ண முயற்சி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த மாதிரி எரர் வரும். இதுக்கு வந்து இந்த எரர் சால்வ் பண்ண 2 வழி இருக்குது. ஒன்று வந்து கம்மியான வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணணும், இல்லாட்டா டைப் காஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இப்படி பண்ணிக்கலாம். இது பண்ண என்ன ஆகும்னா அதையும் அவுட்புட்டே நீங்களே பாருங்கள். 140 போட்டிருக்கேன், பைட்டை கன்வெர்ட் பண்ணி போடுறோம். இந்த இடத்துல வேல்யூ என்ன வரும்னு நினைக்கிறீங்க? -116 வருது. அதுக்கு எப்படி வருதுன்னா இப்போ இந்த இடத்துல இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா -128லேருந்து +127 வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல 140 பண்ணுறீங்க. 140ன்னு பண்ணும்போது என்ன ஆகும்னா இது என்ன பண்ணுவோன்னா இப்போ 127க்கு அப்புறம் வர்றதை மைனஸ் பண்ணிடும். ஓகேவா? அதாவது திரும்ப இந்த வேல்யூ வந்து அதாவது இந்த இது இப்போது 127 13 இது இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த இடத்துல எப்படி இதை எடுத்துக்கிறோன்னா இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கிறோன்னா -128 அப்புறம் -127. ஓகேவா? அதாவது மைனஸில் தான் போகும்.
அதனால் உங்களுக்கு -120 அதாவது இப்போ -120 110 கழிச்சா இது வரணும். இதுதான் வேல்யூ, மேட்டது வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி மைனஸ் பண்ணிட்டு வந்து -116 வந்து நின்றுருக்கும். ஓகே, அந்த ரொட்டேஷனாக அந்த சுழற்சி முறையில் வரும். அதனால தான் உங்களுக்கு 116 வந்து 140 116 கன்வெர்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நடக்கும் இந்த மாதிரி பண்ணால். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் இது ஸ்டோர் பண்ணோம். இப்போ பைட்டு வச்சுட்டு பைட்டு பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஷார்ட்னு ஒன்று இருக்குல்ல, ஷார்ட்டு ஸ்டோர் பண்ணோம். ஷார்ட்டில் போய்ட்டு இந்த இடத்துல ஷார்ட்னே வச்சுக்கூடாமே, ஒரு பிரச்சனை இல்லை. ஷார்ட்டு ஆமாம், இன்னொன்று இருக்குது. ஷார்ட்னு வச்சா அது வந்து கீவேர்ட் ஆகிப்போம், அதனால் அதை வைக்கக்கூடாது. ஷார்ட்டில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். இதில் ஒரு 32,000 வச்சுக்கலாம்ல. அதனால் நம்ம வந்து இப்படி வச்சுட்டு ஒரு 1000 ஸ்டோர் பண்ணோம். ஸ்டோர் பண்ணிட்டு எதை பிரிண்ட் பண்ணால் இதில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். வேரியபிள் நேம் சும்மா வச்சுருக்கிறேன், அதனால் நீங்கள் அதை ப்ராப்பராக வச்சு பழங்க எப்போவுமே. இப்போது -120 பிரிண்ட் பண்ண பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துலையும் என்ன எரர் வரும்னா உங்களுக்கு வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு தேவையில்லை. இந்த இடம் 32,000க்கு மேலே போனீங்கன்னா இதில் எரர் வரும். அதனால் ஒரு 40,000 நான் போகிறேன், அதனால் இந்த இடத்துல எரர் வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்குது, அந்த ரேஞ்சுக்குள்ளே பிரிண்ட் பண்ணுறது தான் நமக்கான வேலை. ஓகேவா? அதனால் இதையும் விட்டுருங்க. இது நம்ம இந்த இதை இன்ட்டில் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் இன்ட்டில் ஸ்டோர் பண்ணால் உங்களுக்கு வந்து எரர் வராது. ஓகே, ஏன்னா இன்ட்டோட கெப்பாசிட்டி கூட. அப்படிங்க இன்ட்டு ஸ்டோர் பண்ணால் இன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ணணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிரிண்ட் பண்ணிடும். 40,000 ஈஸியாக பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, அந்த இடத்துல கொஞ்சம் செட்டப் ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸாம்பிள் வச்சுருக்கிறேன். இந்த இதில் நம்ம ரேஞ்ச் அப்படியே போட்டால் சரியாக வரும். காப்பி பண்ணி Ctrl+C போனால் காப்பி ஆகும், Ctrl+V போனால் பேஸ்ட்னு அர்த்தம். இன்னொன்று பண்ணுவோம், நம்ம அலைன் பண்ணுவோம். ஓகே, அலைன் ஆயிடுச்சு. இப்போ என்னென்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு பைட் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். ஷார்ட்டு, இன்ட்டு, லாங்கு, இந்த ரேஞ்சு உங்களுக்கு ஈஸியாக மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை பாருங்கள். இதில் 128லேருந்து இவ்வளோக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். லாங்கும் அதே மாதிரி. ஃப்ளோட்டுக்கு வந்து பாயிண்ட் வேல்யூ எஃப் வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எஃப் போடாட்டாலும் வரும், எஃப் போட்டாலும் எஃப் வரும், நல்லது. ஓகேவா? டபுளுக்கு அதே மாதிரி தான். கேரக்டர் அந்த மாதிரி ஒன்று ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. பூலியனும் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ தான், ஜஸ்ட் சிம்பிள். இப்போ ரன் பண்ணுறேன், உங்களுக்கு அவுட்புட் பார்க்கலாம். அதில் நான் இது பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா அவுட்புட் தெரியும். பிரிமிடிவ் டைப்பில் வந்து பைட்டு 127 இந்த வேல்யூ இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதனால உங்களுக்கு இங்கே வந்திருக்கு இது. ஓகேவா? ஷார்ட்டில் வந்து 32, அதாவது மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதில் வேறு எதுவும் பண்ணல, நான் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இன்னொன்று ஸ்டிங் ஒன்று இருக்குது. ஸ்டிங்கை பார்க்கலாம். ஸ்டிங் அப்படி ஒன்றும் இல்லை, அப்படியே டைப் பண்ணலாம். இப்போ ஸ்டிங்கை ஸ்டோர் பண்ணுறேன் நான். ஸ்டிங் வந்து கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணி நல்லா டார்கெட் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இதை ஸ்டிங்கை வந்து டபுள் கோட்ஸில் ஸ்டோர் பண்ணணும், ரொம்ப முக்கியம். அப்போனா ஸ்டிங்கை எடுத்துக்கிடும். வச்சுட்டு இதையும் அதே மாதிரி SOUTயில் போட்டு டார்கெட்னு போட்டிங்க. இந்த இதை போட்டி இந்த ராஜாங்கிறது பிரிண்ட் ஆக போகுது. ஸ்ட்ரிங் என்னாலும் ஸ்டோர் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. இப்போ நல்ல ஸ்ட்ரிங்கில் வந்து இது மட்டும் ஸ்டோர் பண்ணலாமா, நம்பர் ஸ்டோர் பண்ண முடியாதுங்கிட்ட நம்பரும் ஸ்டோர் பண்ணலாம். சொன்னல நம்பரையும் ஒரு அடிச்சுட்டு நீங்கள் எவ்வளோ நம்பர் அடித்தாலும் உங்களுக்கு ரன் ஆகும், பிரிண்ட் ஆகும். ஸ்ட்ரிங்கில் எந்த இதுவும் சொல்லாது. ஓகேவா? ஆனால் இதே இது நீங்கள் இந்த இடத்துல வந்து நம்பரை ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணி இந்த இடத்துல எரர் அடிக்கும். இப்போ நான் இதில் வந்து ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு எரர் அடிக்கும். ஓகேவா? இந்த மாதிரிலாம் ஒரு சில இது இருக்குது. அவ்வளோதான், வேரியபிள் பார்த்தா அவ்வளோதான். போக நம்ம கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.